will continue with the chapter preparation of ethers. So preparation of ethers la first one million ethers synthesis முடிச்சிட்டோம். So second one வந்து intermolecular dehydration of alcohols. Intermolecular dehydration of alcohols. Dehydration of alcohols அப்படினா என்ன அர்த்தம்? Dehydration அப்படினா removal of water. So water remove பண்றதுக்கு we need one agent. That agent is called as dehydrating agent. So எப்பவுமே வந்து we will commonly use one dehydrating agent which is called concentrated sulfuric acid. இதுதான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற dehydrating agent. Okay, so alcohol வந்து the presence of concentrated H2SO4 ல நம்ம ஹீட் பண்ணோம்னா we will get alkene. இதான் வந்து dehydration of alcohols. Okay, so for example நம்ம வந்து ethanol எடுத்துக்கலாம். CH3CH2OH. Okay, so ethanol வந்து நம்ம dehydration பண்ணோம் அப்படின்னா okay, concentrated H2SO4 இது வந்து step 1. okay, step 1. so CH3CH2OH concentrated H2SO4 ல நம்ம போட்டோம் அப்படின்னா we will get, so இந்த CH2 ல இருக்கிற இந்த OH வந்து வெளியில போயிடும் and இந்த CH3 ல இருந்து ஒரு H வெளியில போயிடும். ஸோ அப்போ இந்த CH3 ல இருந்து ஒரு H வெளியில போயிடுச்சுன்னா I will get CH2, இந்த OH வெளியில போயிடும். ஸோ மைனஸ் H2O போட்டுக்கலாம், டபுள் பாண்ட் CH2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஆல்கீன்ல வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து will take place. Substitution reaction வந்து will take place in the alkenes. Okay, so இந்த substitution reaction வந்து என்ன ஆகும் அப்படின்னா this alkenes will get converted into ether and இது வந்து will take place at 413 Kelvin. இந்த temperature வந்து ரொம்ப ரொம்ப important. Okay, ஸோ இதுக்கு ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனால் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ எத்தனாலோட ஃபார்முலா என்னது? CH3CH2OH. இதுதான் வந்து எத்தனாலோட ஃபார்முலா. திஸ் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து H2SO4. ஸோ H2SO4 அப்படின்றத வந்து நான் எப்படி எழுதுறேன்னா HOSO3H அப்படின்னு எழுதுறேன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. அதாவது H2SO3 + 1 4 அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இப்படி HOSO3H. ஸோ இந்த ஆக்சிஜனில் 2 lone pair of electrons இருக்கும், உங்களுக்கு தெரியும். So this will attack this hydrogen. So this will go on top of oxygen as negative charge. So எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா CH3CH2OH புரியுது. ஸோ இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து இந்த ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ I will get like this. ஸோ ஆக்சிஜனுக்கு 3 பாண்ட் இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜன் will get a positive charge. The oxygen will get a positive charge. Okay, ஸோ இப்போ இதில் இன்னொரு எத்தனாலை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரீட் பண்ண போகிறேன். ஸோ I am going to treat another ethanol. CH3
CH2OH. ஸோ ஆக்சிஜனில் அகெயின் என்ன இருக்கும், 2 லோன் பேர் இருக்கும். ஸோ லோன் பேர்னா என்ன அர்த்தம், இட் இஸ் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா, இட் வில் அட்டாக் திஸ் கார்பன். இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த பாசிட்டிவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக திஸ் பாண்ட் will become negative. ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த பாசிட்டிவை நியூட்ரலைஸ் பண்ணி இது வந்து H2O அப்படின்னு வெளியில் போயிடும். ஸோ எனக்கு -H2O வெளியில் போயிடும். ஸோ இதனால தான் வந்து we will call this H2SO4 removing water. ஸோ அதனால it is a dehydrating agent. இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த CH3 CH2 கூட இந்த ஃபுல் திங் வந்து எனக்கு இப்போ அட்டாச் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2. இந்த CH2 கூட எனக்கு இந்த ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கு. இந்த ஆக்சிஜன் கூட ஆல்ரெடி என்ன இருக்கு, CH2 CH3 இருக்கு அண்ட் ஒரு ஹைட்ரஜனும் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆக்சிஜனில் 3 பாண்ட் இருந்ததுன்னா we will call it, it will have a positive charge. Okay, it will have a positive charge. So இப்போ we are going to hydrolyze this. Hydrolyze na enadhu, we are going to add water to this. So water வந்து H2O. H2O நான் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக HOH அப்படின்னு எழுதுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனில் வந்து இட் இஸ் ஹேவிங் 2 lone pairs. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இட் will attack this hydrogen and இந்த ப்ளஸ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக this bond will go on top of this as negative. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2 O மேலே இருக்க பாசிட்டிவை வந்து இந்த நெகட்டிவ் வந்து என்ன பண்ணிடுச்சு, நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. CH2 CH3 ப்ளஸ் எனக்கு இந்த H2O கூட இன்னொரு H2 ஆட் ஆகுது. ஸோ எனக்கு H3O அப்படின்னு ஆகும். ஸோ H3O அப்படின்னா ஆக்சிஜனில் 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. 3 ஹைட்ரஜன்னா ஆக்சிஜன் will get a positive charge. ஸோ H3O ப்ளஸ். ஸோ இதுதான் வந்து mechanism for the intermolecular dehydration of ethers. Okay, so the next one வந்து we are going to study the physical properties of ethers. Okay, ethers ஓட preparation வந்து 2 தான், 2 தான், Williamson ether synthesis, separation. So now we will study the physical properties of ethers. Ethers வந்து they are polar in nature. Polarனா we can separate a positive charge and negative charge. Okay, ether வந்து polar compoundsனா என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் தனியாக இருக்கும். ஸோ அதான் polar molecule. Ether is a polar molecule. Okay, ஸோ ஏன் அது வந்து போலார்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஈத்தரில் வந்து COC அப்படின்னு இருக்கும் பாண்டு. அதாவது இந்த சைடு ஒரு R குரூப்பில் ஒரு கார்பன் இருக்கும், இந்த சைடு ஒரு R குரூப்பில் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து இட் இஸ் அ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இது எலக்ட்ரோநெகட்டிவ்னா திஸ் வில் பி பாசிட்டிவ். ஸோ இந்த CO பாண்ட் வந்து இட் வில் பி அ போலார் பாண்ட். ஈத்தரில் the CO பாண்ட் வந்து வில் பி அ போலார் பாண்ட். ஓகே, ஸோ இந்த சைடு ஒரு பொலாரிட்டி இருக்கும், அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஒரு பொலாரிட்டி இருக்கும். ஸோ இந்த 2 போல் இருக்கிறதுனால ஈத்தரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட் ஹேஸ் அ டைபோல். டைபோல்னா 2 போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைபோலுக்கு நம்ம டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்த்துருக்கீங்க, √n × n+2 அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த டைபோல் மொமெண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். டைபோல் மொமெண்ட்டுக்கு வந்து இந்த சைடு ஒரு பாண்டோட வேல்யூவையும் இந்த சைடு இருக்க டைபோலோட வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்.
ஓகேவா? சரி. So the dipole moment is the vector sum of two polar CO bonds. Vector sum of two polar CO bonds. For example, இந்த டைஈத்தைல் ஈத்தர் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதோட டைபோல் மூமெண்ட் என்னன்னு கேட்டால் கேட்பாங்க. எழுதிக்கோங்க. டைபோல் மூமெண்ட் ஆஃப் டைஈத்தைல் ஈத்தர் வந்து it is 1.18 D dipole. Boiling point வந்து is higher than alkanes. Boiling point is higher than alkanes. Okay, and boiling point வந்து it is lower than alcohols. It is lower than alcohols. ஏன்னா ஆல்கஹால்ஸ்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், ஈத்தர்ல அது இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த பாயிலிங் பாயிண்ட் இஸ் லோவர் தேன் ஆல்கஹால்ஸ். ஸோ ஈத்தர்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன், ஆல்கஹால்ஸ்ல வந்து OH இருக்கும், இன்னொரு ஆல்கஹால்ல OH இருக்கும். ஸோ அந்த OH-ம் OH-ம் வந்து they can form என்னது ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா? அதனால தான் வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து இட் இஸ் லோவர் தேன் ஆல்கஹால். இப்போ இந்த ஈத்தர்ஸ்லையுமே வந்து we can see the hydrogen bonding. Hydrogen bonding வந்து it is possible in ethers also. Okay, so ethers-ல இருக்க இந்த ஆக்சிஜன் வந்து it can form hydrogen bond with water. So oxygen in ether forms hydrogen bond with water. So ether na எனக்கு ROR dash இது வந்து ether. So water na எனக்கு H2O இப்படி இருக்கும். கரெக்டா? So this oxygen can form hydrogen bonding with water. Okay. So next one we are going to study the chemical properties of ether. Chemical properties of ether. So the first one we are going to study the nucleophilic substitution. Nucleophilic substitution. Nucleophilic substitution வந்து already நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். Nucleophile அப்படின்னா it is an electron rich species. Electron rich species அதாவது it is negatively charged species. அதுதான் வந்து we will call it as a nucleophile. Okay, so for example, so nucleophilic substitution we will do the reaction of ether with hydrogen iodide or hydrogen bromide. Okay, the hydrogen iodide and hydrogen bromide compare பண்ணும்போது this hydrogen iodide வந்து it is more reactive than hydrogen bromide. Okay, so நான் ஒரு ether எடுத்துக்கிறேன், CH3O CH2 CH3. so இந்த ஈத்தரோட பேர் என்னது? இது methoxy. methoxy ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன். so the name of this ether is methoxy ethane.
Okay, so if I treat it with HI, okay, and heat it, what will happen? In the CH3 வந்து it will combine with this I. So CH3 and I will combine with each other and it will form CH3I plus CH3CH2O வந்து it will combine with this oxygen and it will form CH3CH2OH. Okay, so இதோட பேர் வந்து என்னது அயோடோ மீத்தேன். ஓகே, ஸோ அயோடின் இருக்கிறதுனால அயோடோ, ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத்தேன். இதோட பேர் வந்து எத்தனால். C6H5OCH3 plus HI. ஸோ இதில் என்ன கிடைக்கும்? இந்த CH3யும் ஐயும் வந்து it will combine with each other and it will form CH3I plus C6H5O will combine with H to form C6H5OH. So again it is iodomethane and இது வந்து C6H5 னா பென்சீன் ரிங்னு அர்த்தம். பென்சீன் ரிங்ல OH இருந்ததுன்னா it is nothing but phenol. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மெக்கானிசம் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ மெக்கானிசம் இட் ஃபாலோஸ் SN2 reaction. SN2 reaction. SN2 reaction னா என்னது? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பைமாலிகுலர். பைமாலிகுலர்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல ரெண்டு மாலிக்யூல்ஸ் இருக்கும், அதனால இட் இஸ் SN2. ஓகே, ஸோ SN2 னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல ரெண்டு மாலிக்யூல்ஸ் இருக்கும், அதனால SN2. ஸோ இந்த SN2 ரியாக்ஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா இஃப் இட் இஸ் அ பிரைமரி ஆல்கைல் குரூப். ஸோ இந்த ரெண்டு சைடுமே எனக்கு பிரைமரி ஆல்கைல் குரூப் இருக்குது அப்படின்னா, பிரைமரி ஆல்கைல் குரூப் இருந்ததுன்னா I will get SN2 reaction. அதே வந்து if it is tertiary alkyl group then I will get tertiary alkyl group na I will get SN1 reaction. Okay, so SN1 and SN2 reaction. ஸோ இதுக்கான மெக்கானிசமை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு தான் நான் வந்து மெக்கானிசம் எழுத போகிறேன். ஸோ வாட் ஐ ஹாவ் ஹியர் CH3O CH2 CH3 அண்ட் நமக்கு தெரியும் ஆக்சிஜன் மேலே ரெண்டு லோன் பேர் இருக்கு அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் iodide. It's going to react with hydrogen iodide. ஸோ நல்லா பாருங்க, இது வந்து ஆக்சிஜன் மேலே இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா எலக்ட்ரான். ஸோ இட் வில் அட்டாக் என்னது? The hydrogen. So this negative charge will go on top of iodine. So this is a reversible step. So எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா CH3O CH2 CH3. இப்போ இதில் வந்து என்ன அட்டாச் ஆகிடுச்சு? ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிஜனில் 3 பாண்ட் இருந்ததுன்னா I will get a positive charge. I will get a positive charge. ஓகே, ப்ளஸ் எதுமா வெளியில் போயிருக்கு? I மைனஸ் வந்து வெளியில் போயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த I மைனஸ் வந்து it will attack this CH3. CH3 அட்டாக் பண்ணும்போது this bond வந்து will go on top of hydrogen to neutralize the positive charge. ஸோ எனக்கு CH3 கூட எனக்கு ஐன்னு கிடைக்கும், ப்ளஸ் வேறு என்ன கிடைக்குது? எனக்கு
CH3 CH2 OH. புரியுதா? சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் அயோடைடு இல்ல இந்த ஹைட்ரஜன் புரோமைடை வந்து நம்ம எக்ஸஸா யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன இருக்கும்? எக்ஸஸா யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் மட்டும் இட் வில் சேஞ்ச். ஓகே, suppose if we use excess of HI or excess of HBr, what will happen அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. If excess of HI or HBr is used, என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட் என்னது? CH3CH2OH அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த ப்ராடக்ட் என்ன ஆகும்னா எக்ஸஸ் ஆஃப் HBr இருந்தது அப்படின்னா இந்த OH வெளியில போயிட்டு அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும்? Br வந்துடும். ஸோ CH3CH2Br அப்படின்னு கிடைக்கும். plus H2O வந்து it will go outside. ஓகே, இது எக்ஸஸா இருக்கும்போது எனக்கு ரெண்டு ஆல்கஹால் கிடைக்காம இது ஒரு ஆல்கைல் ஹாலைட், இதுவும் வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைட், ரெண்டுமே எனக்கு வந்து ஆல்கைல் ஹாலைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ tertiary butyl methyl ether, tertiary butyl methyl ether, it is going to react with HI. ஸோ நான் இங்கே வந்து SN2 ரியாக்ஷன் எழுதிருக்கேன், அதாவது ஒரு ப்ரைமரி ஈத்தர் கூட HI ஆட் பண்ணால் நான் அதை எழுதிருக்கேன். சப்போஸ் இது வந்து டெர்ஷரினா இட் வில் ஃபாலோ SN1 ரியாக்ஷன். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் இருக்கும்? ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சி எனக்கு எழுதுங்க. ஓகே, ஸோ த ரிமைனிங் திங்ஸ் வந்து we will continue in the next class.